விதமான பயம், பதட்டம் என்று சொல்லக்கூடிய ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டி என்பது ஒரு வேளை உங்களுக்கோ உங்களுடைய ஸ்பௌஸுக்கோ இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அதுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக அதை சால்வ் பண்ண முடியாமல் அது மேலே ஆன்சைட்டினால் எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றீங்க, அது மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நிற்கிது அப்படிங்கிற விஷயம், இந்த ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் அதே மாதிரியான ஒரு ஆன்சைட்டி என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியான ஒரு பிஹேவியர் பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுதான் உலகத்தில் இது ஒன்று தான் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே வந்து இயல்பாக வந்து ஆன்சைட்டி என்பது வர வாய்ப்பு இருக்கிறது. இட்ஸ் ஆல் அபவுட் த ஜெனட்டிக்கல் ஆல்சோ. ஏடிஹெச்டி என்பது மேக்ஸிமம் வந்து இது வந்து அவங்களுடைய பேரண்ட் ஓரியன்டான விஷயங்களையும், முக்கியமாக ப்ரீ நேட்டலில் அதிகமாக அம்மா வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இல்லை வேறு ஏதாவது ஒரு மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா டேரெக்டாக பேரண்ட்கிட்ட இருந்து ஏடிஹெச்டி அப்படிங்கிறது, ஏடிஹெச்டி ஆக்சுவலாக அந்த பேரண்ட் கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அவர்களுக்கு இந்த